வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய காலை செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிதாக 7 துறையினருக்கு தபால் வாக்கு வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் ஏற்கனவே 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தி வரும் நிலையில் தேர்தல் நாளில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் தீயணைப்பு, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து, ஆம்புலன்ஸ், விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து கழகங்கள் ஆகிய 7 துறை ஊழியர்கள் தங்கள் துறையின் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அலுவலர் மூலம் தபால் வாக்கு வசதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டு வரைவு அறிக்கையை சீமான் நேற்று வெளியிட்டார். அதன்படி அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி இருக்கும் என்றும், தமிழகத்தின் தலைநகர் சென்னை என்பதை மாற்றி தமிழ்நாட்டுக்கு திருச்சி உள்ளிட்ட 5 தலைநகரங்கள் இருக்கும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை, ஆடு மாடு வளர்ப்பை அரசு பணியாக்குவது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமியர்கள் கடந்த 1 மாதமாக ரமலான் நோன்பு இருந்து வரும் நிலையில் நேற்று மாலை பிறை தெரியாததால் மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு தலைமை காஜி அறிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 13,775க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை நேற்று 1 கிலோவுக்கு 10,000 குறைந்து 2,65,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.